Children's, a very good happy morning to all. Now we are going to see the subject maths, and the name of the chapter is how many times, and the chapter number is 9. Okay, how many times அப்படின்னா என்னன்னா எத்தனை முறை, அதாவது எத்தனை முறை வருது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டிக் பிளே. ஸ்டிக் பிளேனா என்னம்மா? ஸ்டிக்னா என்னது? ஸ்டிக்னா நிறைய குச்செல்லாம் வச்சு நம்ம நிறைய ப்ளே பண்ணுவோம் இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நல்ல டிஃப்ரெண்ட் கேம்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க இல்லையா ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி தான் இதில் சொல்கிறாங்க. மித்து ஹேட் சம் ஸ்டிக்ஸ், ஷீ அரேஞ்ச்டு தம் லைக் திஸ். மித்து இருக்காங்க இல்லையா? மித்துனா இந்த கேர்ள் இருக்காங்க இல்லையா? இந்த கேர்ள் வந்து நிறைய ஸ்டிக்ஸ் வச்சுருக்காங்க. அதில் இவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். 1 time 5 is equal 5, 2 time 5 is equal 10, and 3 time 5 is equal 15, and 4 times 5 is equal 20. அதாவது இவங்க இதில் எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 time இங்கே எவ்வளோ வச்சுருக்காங்க? 1 2 3 4 5 5 6 அடிக்கிருக்காங்களா? திருப்பி செகண்ட் டைம் நம்ம பார்க்கும்போது திருப்பி எப்படி வச்சுருக்காங்க? 1 2 3 4 5. அதே மாதிரி தேர்ட் டைம் பார்க்கும்போது நமக்கு 1 2 3 4 5 தேர்ட் ரோவில். ஃபோர்த் ரோவில் 4 டைம்ஸ் எப்படி அடிக்கிருக்காங்க? 1 2 3 4 5. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ அப்போ 20 இருக்குது. 1 டைமுக்கு 5 6, அது அப்படியே திருப்பி அவங்க வைக்கிறதுனால 2 டைம்ஸ்க்கு வந்து 10, 3 டைம்ஸ்க்கு 15, 4 டைம்ஸ்க்கு 20 வருது. ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். தென் ஷி கவுண்டட் ஹவு மெனி ஸ்டிக்ஸ் த ஸ்டிக்ஸ் வேர் கிராஸ்ட் ஈச் அதர். ஷி ஃபவுண்ட் தட் 4 டைம்ஸ். கிராஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா? அதாவது இந்த பக்கத்தில் 5, அதை இப்படி வச்சுருக்காங்க இல்லையா இந்த ஸ்டிக்ஸை? இந்த பக்கத்தில் 5, இந்த பக்கத்தில் 5 இப்படி வச்சுருக்காங்க. இப்படி 5 இப்படி 5 அந்த மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வச்சதுனால அவங்களுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 5 டைம்ஸ்க்கு 4 × 5 = 20 அப்படின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். லெட்ஸ் ட்ரை மேக்கிங் எ 2 times டேபிள் வித் ஸ்டிக்ஸ். அதே மாதிரியே 2 times வந்து டேபிள் வித் ஸ்டிக்ஸில் பண்ண சொல்கிறாங்க. அதாவது 2 டேபிள், செகண்ட் மல்டிப்ளிகேஷன் டேபிள் இருக்குது இல்லையா? அது இப்போது 1 2 is 2. ஓகேங்களா? 1 2 is 2. அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 2 is 2, அதாவது இங்கே பாரு 1 2 is 2. அப்போ 2 2s are 4, அப்போ 3 2s are 6, 4 2s are 8. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன ரைட் பண்ணணும்? 4 2s are 8, 5 2s are 10, 6 2s are 12. அது நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா 1 2 is 2 எப்படி சொல்கிறோன்னா, இங்கே இந்த ரோ இருக்குது இல்லைங்களா? இதில் ஃபர்ஸ்ட் ரோவில் 2 இருக்குது. அப்போ செகண்ட் ரோவில் 2 இருக்குது. அப்போ தேர்ட் ரோவில் 2 இருக்குது, ஃபோர்த் ரோவில் 2 இருக்குது, ஃபிஃப்த் ரோவில் 2 இருக்குது, சிக்ஸ்த் ரோவில் 2 இருக்குது. ஸோ அப்போ அதை தான் நம்ம இப்படி ரைட் பண்ணுறோம். 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10, 6 2s are 12, and 7 2s are 14, 8 2s are 16, 9 2s are 18, 10 2s are 20 அப்படின்னு அந்த டேபிள் நம்ம ரைட் பண்ணுறோம் இல்லையா? அதுதான். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். Now draw sticks to make the multiplication table of 6. இப்போ நம்மளை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் டேபிள் 6ஐ இந்த இடத்துல ரைட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம இங்கே ரைட் பண்ணலாமா? 1 6 is 6, 2 6 are 12, 3 6 are 18, 4 6 are 24, 5 6 are 30. ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கே ரைட் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸில் இந்த டேபிள்ஸை. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஷாப்பிங் வித் டேபிள்ஸ். அதாவது டேபிள்ஸ் கூட இப்போ நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறோம். எத்தனை திங்ஸ் வாங்குகிறோம், அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். how much do they cost? these things cost. இங்கே திங்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த திங்ஸுக்கு இதுக்கெல்லாம் எவ்வளோ காசு எவ்வளோ ஆகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். 4 toffees cost is equal dash rupees. அதாவது ஒரு ஹிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 toffees இருக்குதுமா. டாஃபீஸில் சாக்லேட்ஸ் இருக்கா? 4 toffees இருக்குது. அந்த 4 toffeesக்கு ஒரு டாஃபீஸோட ப்ரைஸ் வந்து 2 rupees. அப்போ 4 toffeeஸோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இங்கே என்ன போடணும்?
4 into 2. அப்போ 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், அந்த டாஃபியோட ப்ரைஸ் எவ்வளோ, 8 rupees. இந்த பாக்ஸில் நம்ம 8 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 3 பென்சில் பாக்ஸஸ் காஸ்ட் டேஷ் ருபீஸ். அதாவது ஒரு பென்சில் பாக்ஸோட காஸ்ட் எவ்வளோன்னா 10 rupees. அதே மாதிரி நம்ம 3 பென்சில் பாக்ஸஸ் வாங்குகிறோம். அப்போ இங்கே 0 1 3 is 3. அப்போ 3 பென்சில் பாக்ஸோட ப்ரைஸஸ் எவ்வளோ, 30. 3 எவ்வளோ வரும், 30. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 10 பென்சில் பாக்ஸஸ் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டேஷ் ருபீஸ். இங்கே அதுதான் கேட்டாங்க, இது நம்ம போட்டோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 9 பலூன்ஸ் காஸ்ட் டேஷ் ருபீஸ். அதாவது 9 பலூன்ஸ், ஒரு பலூனோட ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 rupees இன்ட்டு 9. அதாவது ஒரு பலூனோட ப்ரைஸ் எவ்வளோன்னா 5 rupees. மொத்தம் நம்ம எத்தனை பலூன்ஸ் இங்கே கேட்டிருக்காங்க, 9 பலூன்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 9 is 9, 2 9s are 18, 3 9s are 27, 4 9s are 36, 5 9s are 45. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், 45. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன ரைட் பண்ணணும், 45. ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாம். 5 டாய்ஸ் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டேஷ் ருபீஸ். இதை வந்து நீங்களே ரைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே 2 கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ப்ராக்டிஸ் டைம். ஏ பார்ட் கம்ப்ளீட் த ஃபாலோயிங். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபாலோயிங்கை வந்து நம்மளை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. அது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சேம் மல்டி டேபிள் தான். ஓகேவா. 2 into 7 is equal to dash. 2 into 7 எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இங்கே ஒன்று போட்டு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு மேம் போட்டு காட்டுறேன். 2 into 7, அதாவது 1 7 is 7, ஸோ 2 7s are 14. ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு இங்கே நம்ம என்ன போடணும் அப்படின்னா, என்ன போடணும், 14 போடணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 4 into 9 அப்படி கேட்டிருக்காங்க. அப்போ 1 9 is 9, 2 9s are 18, 3 9s are 27, 4 9s are 36. ஸோ அப்போ அங்கே ஆன்சர் என்ன வரும், 36. அப்போ இங்கே நமக்கு என்ன போடுவோம், 36 அப்படின்னு போடுவோம். சரிங்களா. ஸோ அதே மாதிரியே நம்ம இது எல்லாத்துக்குமே கவுண்ட் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு லுக் அட் த பேட்டர்ன் அண்ட் கம்ப்ளீட் தம். இந்த பேட்டர்னை பார்த்து இதை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. இது எப்படி அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து 3 ஸ்கிப் கவுண்ட் சொல்லுவாங்க இல்லையா, 2s 3s 5s 10s ஸ்கிப் கவுண்ட் தெரியுமா. 3ஸ்னா 3 6 9 12 15 18 21 அப்படி. 2ஸ்னா 2 4 6 8 10 12 14 16 அப்படி. 10ஸ்னா 10 20 30 40 50 அந்த மாதிரி. இப்போ நான் இதில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ரைட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் 3 6 9 கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன வரும், 12, 12க்கு அப்புறம் 15, 15க்கு அப்புறம் 18. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதே மாதிரி 2 4 6 அப்புறம் என்ன வரும், 8, அதுக்கப்புறம் என்ன வரும், 10, அதுக்கப்புறம் என்ன வரும், 12. ஸோ இந்த மாதிரி ரைட் பண்ணணும். இருக்கிறத இதை வந்து நீங்கள் இதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த மல்டிப்ளிகேஷன் டேபிள். மல்டிப்ளிகேஷன் டேபிளில் ஒரு ட்ரீயாக கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரீ சூப்பராக இருக்கு இல்லையா, பார்க்குறதுக்கு நமக்கு இந்த ட்ரீ செம்மழகாக இருக்குது. ஸோ இந்த ட்ரீயில் இப்போ நம்ம எப்படி போட போகிறோம் ஆன்சர் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா. இப்போ பார்க்கலாம். இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ட்ரீயில் இந்த லீஃபில் வந்து 10 கொடுத்துருக்காங்க. இந்த 10 அப்படின்ற நம்பரை எந்தெந்த டேபிளில் யூஸ் பண்ணால் நமக்கு 10 வரும் அப்படின்றது தான். இப்போது 10 நம்பரை யூஸ் பண்ணி 2 into 5, 2 into 5னா 2 டேபிளால் பார்த்தா கூட 2 into 5னா 10 வருது. அப்போ 5 into 2, 5 டேபிளால் பார்த்தாலும் வருது, 10 டேபிளால் பார்த்தாலும் 10 வருது. ஸோ அதே மாதிரி இப்போ நமக்கு 12 டேபிளில் போட சொல்லியிருக்காங்க. 12 டேபிளில் நம்ம போட்டு பார்க்கலாமா. 12 அப்படின்ற நம்பர் எதுலலாம் வரும், 4 into 3. அப்போ 4 into 3 எவ்வளோ, 12. நெக்ஸ்ட்டு 6 into 2, அதுவும் 12 வரும். அப்போது 3 into 4, அதுவும் 12 வரும். அப்புறம் 2 into 6, அதுவும் வரும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரியே இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் 18 கொடுத்துருக்காங்க. இப்போ 18க்கு நம்ம இதெல்லாம் போடலான்னா 6 into 3 is equal 18. அதே மாதிரி இன்னொன்று போடலாம். 3 into 6 is equal 18. 2 into 9 is equal 18 and 9 into 2 is equal 18. ஸோ இதே மாதிரி தான் இந்த ட்ரீயை நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஹவு மெனி இன் ஆல், அதாவது ஒன்றில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்குறோம்.
The almirah has 4 shelves. இங்கே ஒரு அல்மிரா கொடுத்துருக்காங்க இல்லையா? அல்மிரா என்னது? அலமாரி இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த அல்மிராவில் 4 செல்ஃப்ஸ் இருக்குது மொத்தத்துக்கு. எத்தனை செல்ஃப்ஸ் இருக்குது? 4 செல்ஃப்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 செல்ஃப்ஸ் இருக்குதா? The almirah has 4 shelves. There are 5 books in each shelf. How many books are there in the almirah? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அல்மிராவில் 4 செல்ஃப் இருக்குது, 4 செல்ஃப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு செல்ஃப்லேயும் 5 புக்ஸ் இருக்குது. அப்போ 4 செல்ஃப்ஸ்லேயும் 5 புக் இருந்துச்சுன்னா டோட்டலாக எத்தனை புக் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம இங்கே ஆன்சர் என்ன ரைட் பண்ணணும்னா 4 × 5 அப்படின்னா 4 செல்ஃப்ஸு 5 புக்ஸு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அதை பார்க்கலாம். 1 5 is 5, 2 5s are 10, 3 5s are 15, 4 5s are 20. ஸோ அப்போ அதோட ஆன்சர் என்னென்னா 20. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி a shirt has 5 buttons. How many buttons would 3 shirts have? இங்கே ஒரு 3 கேர்ள்ஸ் நிற்கிறாங்க இல்லையா? இந்த 3 கேர்ள்ஸ் நிற்கிறாங்க இல்லையா? அந்த 3 கேர்ள்ஸும் ஷர்ட்ஸ் போட்டிருக்காங்க. அவங்கவுங்க ஒவ்வொருத்தவங்களோட ஷர்ட்ஸ்லேயும் 5 பட்டன்ஸ் இருக்குது. 5 பட்டன்ஸ் இருக்குது. அப்போ 3 கேர்ள்ஸோட ஷர்ட்டில் மொத்தம் எத்தனை பட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 5 buttons into 3 shirts அப்படின்னா 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15. ஸோ அப்போ அங்கே ஆன்சர் நம்ம என்ன போடணும்? இந்த இடத்துல 15 அப்படின்னு போடணும். ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் இங்கே 20 அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரியே தான் இதை நீங்கள் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சம் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட்ஸ். மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட்ஸ்னால் உண்மைகள், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 8 × 3. 8 × 3 எவ்வளோமா வரும்? 8 × 3. அப்போ திரும்பி நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 3 டேபிளால் 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15, 6 3s are 18, 7 3s are 21, 8 3s are 24. ஸோ அப்போ அங்கே ஆன்சர் என்ன வரும்? 24. அப்போ நம்ம இங்கே என்ன ரைட் பண்ணணும்? இதில் ஆன்சரு 24 அப்படின்னு ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. 5 × dash is equal to 35. அப்போ 5 × dash is equal 35. 35 ஆன்சர் வருது. எதால் இங்கே எந்த நம்பர் போட்டால் அந்த 35 வரும் அப்படின்னா 5 × 7. அப்போ 7 டேபிளில் பண்ணி பார்க்கலாமா? 1 7 is 7, 2 7s are 14, 3 7s are 21, 4 7s are 28, 5 7s are 35. ஸோ இப்போ அங்கே ஆன்சர் நமக்கு என்ன வந்துருச்சு? 5 7s are 35. அப்போ நம்ம இங்கே என்ன போடுறோம்? 7 போடுறோம். நெக்ஸ்ட்டு 3 × dash dash அவங்களா கொடுத்துட்டாங்க. இதில் நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் நம்ம ஃபில் பண்ணலாம். 3 × 7 நம்ம போடலாம். அப்போ 1 7 is 7, 2 7s are 14, 3 7s are 21. அப்போ நம்ம இங்கே என்ன போடணும்? 3 7s are 21. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இதை போடணும். இது ஈஸியாக தான் இருக்கும், இதை நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஆஃப் 1. மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஆஃப் 1 அப்படின்னா 1லேருந்து இப்போ 1 டேபிளில் பார்க்கலாம். 1 × 1 is 1 × 1 is equal to 1. அதாவது என்ன சொல்கிறாங்க? 1 டேபிள் தெரியலையா? 2 டேபிள் 3 டேபிள் மாதிரி 1 டேபிள். அதே மாதிரி 2 டைம்ஸ் ஆஃப் 2 is அதே மாதிரி 1 1 is 1, 2 1s are 2, 3 1s are 3 அந்த மாதிரி நம்ம போடுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். அப்போ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணோம்? அப்போ ஆன்சரு 3. அப்போ 4 டைம்ஸ் இங்கே 4 போடுறோம், திருப்பி இங்கே 1 போடுறோம். அப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும்? 4. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அப்போ நம்ம இங்கே என்ன ரைட் பண்ணணும்? 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம 5 டைம்ஸ் ரைட் பண்ணணும். 5 டைம்ஸ் அப்படின்னு ரைட் பண்ணிட்டா அப்போ நம்ம இங்கே என்ன ரைட் பண்ணணும்? 5 × 1 is equal to 5. ஸோ இந்த மாதிரி நம்ம இதை ரைட் பண்ணிக்கணும். மல்டிப்ளையிங் பை பிக் நம்பர், அதாவது பெரிய நம்பர்லேருந்து மல்டிப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றத கேட்குறாங்க. இப்போ நம்ம அதை பார்க்கலாம். ஓகேங்களா? 2 toffees were given to each students in the class. If there were 34 students, how many toffees were given in all? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 toffees கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பேருக்கும் 2 சாக்லேட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் உங்கள் பர்த்டே என்ன கொடுப்பீங்கல்ல எல்லாருக்கும் சாக்லேட்டு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் மட்டும் 2 கொடுப்பீங்க, மித்தவங்களுக்குலாம் மட்டும் 1 கொடுப்பீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இவங்க எல்லாரையும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிவிட்டு இவங்க கிளாஸில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் 2 டாஃபீஸ் கொடுக்குறாங்க, 2 சாக்லேட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா?
டோட்டல் ஸ்டூடெண்ட் ப்ரெசென்ட், அதாவது அவங்க கிளாஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா 34 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் எத்தனை சாக்லேட்ஸ் வாங்கியிருக்காங்க? 2 சாக்லேட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் டாஃபீஸ் இஸ் கிவன் 34 into 2. இங்கே சொல்லியிருக்காங்க பாரு, 34 into 2. ஏன்னா 34 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு 2 சாக்லேட்னா எவ்வளோ வருது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8. அப்புறம் 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6. அப்போ டோட்டலாக சாக்லேட் எவ்வளோ? 68 டாஃபீஸ். ஸோ அப்போ நம்ம இங்கே ஆன்சர் என்ன பண்ணோம்? டோட்டலாக நமக்கு எவ்வளோ வருது? 68 டாஃபீஸ் வருதா? 68 டாஃபீஸ் நமக்கு வருது. ஸோ இப்போ அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே பாரு, 34 into 2 is 34 times 2. ஓகேவா? 30 times 2 is 60. So the answer is more than 60. 40 times 2 is 80. So the answer is less than 80. What's the answer? இப்போ தான் நம்ம தான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்ல. அப்போ அதோட ஆன்சர் என்னது? நமக்கு ஆன்சர் எவ்வளோ வந்துச்சு இதுக்கு? 34 into 2 நமக்கு எவ்வளோ ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா